வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன். திசியாஸ் கிச்சனுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான மஷ்ரூம் குருமா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் குருமா, மட்டன் குருமா எல்லாமே சாப்பிட்ருப்போம். இந்த மஷ்ரூமில் குருமா செஞ்சு சாப்பிடக்குள்ள வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு இதோட ருசி அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது இந்த மெத்தடில் மஷ்ரூம் குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ருசிக்கு அளவே இருக்காது. வாங்க இந்த மஷ்ரூம் குருமா எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மஷ்ரூம் குருமா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், இதை வந்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். பாருங்க, ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா தேங்காய் நல்லா டீப் ஃப்ரை ஆகிற வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்போ தான் இந்த குருமாவில் தேங்காயோட வாசனை சூப்பராக இருக்கும். தேங்காய் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகி வர்ற வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு, மிக்ஸி ஜார் மாற்றி அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் மாற்றினதுக்கப்புறம் இது கூட ஒரு 7 முந்திரி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ செய்யறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுக்கணும். இதில் ஒரு 3 ஸ்பூன் அவ்வளோ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, சின்னதாக 2 பிரியாணி இலை. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 2 பச்சை மிளகாய் கூடவே சேர்த்துக்கிறேன். இது தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அது புதினாவோட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதில் வாசனை நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி சளி பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பக்கெட் மஷ்ரூம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வதக்கிக்கலாம். இதே 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்க, மஷ்ரூமே ஒரு நிமிஷம் நம்ம வதக்கினாலே லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். பாருங்கள், முதல்ல ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நேரம் ஆகாது, லைட்டாக தண்ணியாக இருக்கிற மஷ்ரூம் ஒரு சைஸும் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கிறதுக்கு அப்புறம் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள் கூட குறைய சேர்த்துங்க. நான் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கிங்கனாக்கா 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. தனியாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கலருக்காக மட்டும் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை குறைச்சி வச்சு தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நேரம் ஆகுது. மஷ்ரூமே நல்லா தண்ணி விட ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம் வதக்கக்குள்ளே அடுப்பை குறைச்சி வச்சே வதக்கிக்கிறேன். இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும், கரிஞ்சு போயிடும்.
பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் மசாலா சேர்க்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதே ஜார்லேருந்து. பாருங்கள் இந்த பழத்துக்கு திக்னஸ் வச்சுருக்கேன். இன்னும் இது கொதிக்கக்குள்ளே கட்டி ஆகும். இப்போ திக்னஸ் இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்காக உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு கம்மியாக இருக்குது. நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கேன். கொஞ்சம் நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.